ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புகளே. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான சோயா பீன்ஸு பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு குருமா நம்ம இதில் சொல்லணும்னா நார்த் இந்தியாவில் இதை சப்ஜின்னு சொல்லுவாங்க. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு போடுவாங்க. நம்ம உருளைக்கிழங்கு பதில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணுங்க. ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். ஃப்ரெஷ் பீன்ஸை தான் செய்யணும்னு இல்லை, இது மாதிரி காஞ்ச பீன்ஸ் விற்குதுங்க ஆன்லைன் ஸ்டோரில், கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அதையுமே நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு இதே மாதிரி செய்யலாங்க. அதே டேஸ்ட் கிடைக்குங்க. நாம் கடையை வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் உங்கள் ஃபேவரேட்டோ அது ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் ஸ்டார் அனீஸு, ஒரு கல்பாசிங்க, கொஞ்சம் பட்டை போட்டிருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் வெட்டி வச்சுக்க வெங்காயம் போட்டுக்கலாங்க. நாம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் ரம்பா இலை போட்டிருக்கேன். ரம்பா இலை ஆப்ஷனல் தான். 4 to 6 மெம்பர்ஸ் இந்த கிரேவிஸ் சாப்பிட்லாங்க. அதுக்கு நான் பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிற கண்டிஷனில் வந்துருக்குங்க வெங்காயம். இந்த சமயத்தில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுக்கிற பியூரிங்க. இது வெறும் தக்காளி பியூரி. இது ஊற்றிக்கலாங்க. அப்புறம் கல்லுப்பு நம்ம போட்டுக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு. நாம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லாவே குக் ஆயிருக்குங்க. இந்த சமயத்தில் நாம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் ரெண்டையும் கொட்டிக்கலாங்க. மேலே ஆயில் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நாம கீரி வச்சுக்கிற ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாங்க. சோம்புத்தூள் கடைசியில் போடும்போது தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போதே முதல்ல போட்டுருவோம். பட்டை கிராம்பு இருக்கும் போதே பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கும் போதே இதையும் சேர்த்து போட்டு வதக்கிடணுங்க. பாருங்கள் நட்புகளே, கலர்ஃபுல்லான சப்ஜி சோயாபீன்ஸ் சப்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் போட்டுக்க ஸ்வீட் பொட்டேட்டோ பார்க்கறதுக்கு தான் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த ஒன்றை நான் ஸ்மாஷ் பண்ணி காமிச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உழைஞ்சு போயிருக்குங்க. நம்மளுக்கு டேஸ்டான யும்மியான ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச சோயாபீன்ஸ் பட்டர் பீன்ஸ் மசாலா சப்ஜி குருமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி டேஸ்டான ஹெல்த்தியான சைடிஷ் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாதுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்கும் சைடிஷாக, சப்பாத்திக்கு முக்கியமாக சைடிஷாகவும், மெயின் கோர்ஸில் ரைஸில் ஒயிட் ரைஸில் போட்டுமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நட்புகளையா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட ஒரே ஒரு சப்பாத்தி தான் வச்சுருக்கேன். ஆனால் கூட்டு பாருங்கள், நிறையா கூட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டுங்க. ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தாலே நம்ம உடம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாபாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.